இன்றைக்கி நான் ஓடிஜியில் என்ன ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன்னு இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 125 வந்து எம்எல் வந்து பால் எடுத்துக்கணும். கொஞ்சம் வார்மாக இருக்கணும். அதோட 1.5 ஸ்பூன் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். எனக்கு இந்த ஈஸ்டெல்லாம் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து யூஸ் பண்ணுறதுனால இதுதான் வந்து பார்க்க கசகசா மாதிரியே இருந்தது. அது முழுசாக தான் இருந்தது. அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்ட அப்புறமும் கொஞ்சம் தான் உப்பி வந்துட்டு இருந்தது. மீதி வந்து அப்படியே முழுசாக தான் இருந்த மாதிரி இருந்தது. அப்படி தான் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். அது நல்லா வந்து ஃபர்மெண்ட் ஆகி நல்லா உப்பி வந்திருக்கும். அந்த டைமில் வந்துட்டு 2 எக்கு, கொஞ்சமாக வந்து சால்ட்டு, அப்புறம் வந்துட்டு 350 கிராம்ஸ் வந்து மைதா, சுகர் வந்து ஒரு 6 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். ஒரு வேளை அந்த உங்களுக்கு வந்து இன்னும் அந்த சாஃப்ட்னஸ் அந்த பிசு இல்லாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மில்க் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அது வந்து என்ன பண்ணணுன்னா வந்து கையில் ஒட்டுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சிட்டு ஒரு 70 கிராம்ஸ் வந்து பட்டர் எடுத்திருப்பேன். அந்த பட்டரையும் கொஞ்சம் மெதுமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவோடு ஆட் பண்ணி நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் கிட்டக்க வந்து ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு வந்து மூடி போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த போட்டிருந்த மாவை விட டபுளாக வந்து பெருசாக இருந்தது. இதெல்லாம் பர்ஃபெக்டாக தான் வரும் போல் அப்படின்னு நினச்சி கரெக்டாக நல்லா பண்ணுறோமே அப்படின்னு நினச்சி நானும் வந்து சரி ஹாப்பியாக வந்து பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பன் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரேயில் வந்து வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் வைக்க சொன்னாங்க. அதையும் வச்சாச்சு. மேலே வந்து கோட் பண்ணிவிட்டு மில்கில் வந்து அதுக்கப்புறம் கோட் பண்ணிவிட்டு ஓடிஜியில் வந்து 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். பன் மாதிரியே தான் இருக்குது பார்க்க. ஆனால் வந்து எனக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கலை. ஏன்னா வந்து அந்த ஈஸ்ட் வந்து அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி புளிப்பு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருந்தது. ப்ளஸ் வந்து கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் சுகரும் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கலாம் போல். நான் வந்து அது கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருந்தேன். மற்றபடி வந்து அந்த சாஃப்ட்னஸ் அந்த பண்ணு பார்க்க பன்னு மாதிரியே தான் இருந்தது. இதெல்லாம் வந்து தப்பு பண்ண அப்புறம் தான் வந்து தெரிஞ்சிக்க முடியும்ல ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இதை யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். ஆனால் ஈஸ்ட் மட்டும் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. நான் பண்ண ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக தப்பான்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Wow.